வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மே 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, இந்தியாவின் முதல் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட நெல் ரகங்கள் இவை. இதற்கான ஆன்சர் பி மற்றும் டி. அதாவது பூசா டிஎஸ்டி ரைஸ் அப்படிங்கிறதும் டிஆர்ஆர் தான் ரைஸ் 100 அப்படிங்கிறதும் இதை வந்து கம்லா அப்படின்னு கூட அழைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் நம்முடைய மத்திய வேளாண் துறை அமைச்சரான சிவராஜ் சிங் சௌஹான் இதை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காரு. இதை மரபணு மாற்றம் செய்த அமைப்பு ICAR அப்படிங்கிற அமைப்பு, அதாவது இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் அப்படிங்கிற நிறுவனம், இங்கிலீஷில் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அப்படிங்கிற அமைப்பு. ஏற்கனவே இருக்கிற சம்பா மசூரி அப்புறம் MTU 1010 இந்த அரிசியிலிருந்து தான் இந்த மரபணு திருத்தம் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த DRR தான் ரைஸ் 100 இருக்குல்ல, அது வந்து சம்பா மசூரியிலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகே, நார்மலான அரிசிக்கும் இந்த அரிசிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெல் பருவநிலை மாற்ற பாதிப்புகளை தாக்கு பிடிக்கும். அதே மாதிரி மற்ற அரிசிகளை விட இது 30% கூடுதலாக விளைச்சல் நமக்கு தரும். அதே மாதிரி கரியமில வாயு வெளியேற்றம் இதன் மூலமாக குறைவாகவே நடைபெறும். அடுத்தது, இந்த நெல் ரகம் அதோடைய முந்தைய ரகத்தை விட 20 நாட்கள் முன்னாடியே அறுவடைக்கு தயாராகிறோம். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது ஒரு 130 நாட்களையே அறுவடை பண்ணுறதுக்கு தயாராகிறோம். அடுத்தது, 1008 சமஸ்கிருத உரையாடல் அமர்வுகள் தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போ டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா 1008 சான்ஸ்கிரிட் சம்பாஷன்ஸ் ஷிவிர்ஸ் அப்படிங்கிறது நடைபெற்றது. இதில் நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா கலந்து கொண்டு சில தகவல்களை சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். இந்தியாவில் சமஸ்கிருதத்தில் தகவல் தொடர்புகளை மேற்கொள்கிற கிராமங்கள் இப்போவுமே 4000 இருக்குது அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி மத்திய அரசு சார்பில் சமஸ்கிருதத்தை ஊக்குவிக்கிறதுக்கு அஷ்டாதசி அப்படிங்கிற ஒரு திட்டம் செயல்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த திட்டத்துக்கு கீழே 18 திட்டங்களை வந்து செயல்படுத்துகிறாங்க. இது ஒரு அம்பர்லா ப்ரோக்ராம் மாதிரி. அதாவது இப்போ நமக்கு நான் முதல்வன் திட்டம் அது கீழே எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் இருக்குல்ல. இப்போது கல்லூரி மாணவர்களுக்கு வழிகாட்டுற ஒரு நிகழ்வு, அதே மாதிரி UPSC படிக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்குற திட்டம், இந்த மாதிரி நிறைய நடத்துகிறாங்கல்ல. இந்த மாதிரிப்பட்டது தான் இந்த அஷ்டாதசி அப்படிங்கிற திட்டமும் கூட. இதே மாதிரி சஹஸ்ர சூடாமணி யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் செயல்படுத்திட்டு இருக்காங்க. இது என்ன அப்படின்னா, புகழ்பெற்ற சமஸ்கிருத அறிஞர்களை பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் எல்லாம் கல்வியாளர்களாக நியமிக்கிறதுக்கான ஏற்பாடு தான் இந்த ஒரு திட்டம். அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 7வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி எங்கு தொடங்கியது? இதற்கான ஆன்சர் பாட்னா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பீகாருடைய தலைநகரான பாட்னாவில் இதை தொடங்கியிருக்காங்க. நிறைய வாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஆண்டு கேலோ இந்தியா போட்டி வந்து எங்கே நடைபெற்றது, அல்லது யார் வெற்றி பெற்றாங்க, பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தவங்க யார், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதனால் இது ரொம்ப முக்கியமாக பார்த்துங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மே 4ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இதோடைய சின்னமாக கஜசிம்ஹா அப்படிங்கிற இந்த பிக்சரில் இருக்கிறத வந்து அறிவிச்சிருக்காங்க. கஜசிம்ஹா அப்படிங்கிறது, கஜ அப்படின்னா யானை, சிம்ஹா அப்படிங்கிறது சிங்கம். அப்போது இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும், யானையும் சிங்கத்தையும் கலந்த மாதிரி ஒரு உருவத்தை அமைத்திருக்காங்க. அதை இவங்க சின்னமாக அறிவித்திருக்காங்க. இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கு ஒரு இலக்கு இருக்குது. என்னென்னா 2036ஆவது ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துகிற வாய்ப்பை நம்ம வந்து பெறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்ஏ எக்ஸாமில் நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாமுக்கான புதிய கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஓப்பன் கோட்டாக்கும் கிளாஸஸ் இருக்குது, அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கும் கிளாஸஸ் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் நேரடியாக வந்து படிக்கணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்முடைய இன்ஸ்டியூட் இருக்குது, நீங்கள் இங்கே வந்து படிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, 2025 கலிங்கா சூப்பர் கோப்பை கால்பந்து போட்டி தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புவனேஸ்வரம். இப்போது ஒடிசாவுடைய தலைநகரான புவனேஸ்வரத்தில் தான் இதை நடத்தியிருந்தாங்க. இது நம்ம இந்தியாவுக்குள்ளாடி விளையாடுற உள்நாட்டு கால்பந்து போட்டி. இதில் வெற்றி பெற்றது FC கோவா அணி. இதன் மூலமாக இந்த அணி ஆசிய கால்பந்து கூட்டமைப்புடைய சாம்பியன்ஸ் லீக் 2வது போட்டியுடைய தொடக்க சுற்றுக்கு தகுதி பெறுறாங்க. அடுத்தது, லாரன்ஸ் வாங் எந்த நாட்டின் பிரதமர்? இதற்கான ஆன்சர் சிங்கப்பூர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் 19வது பொது தேர்தல் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றது மக்கள் செயல் கட்சி அப்படிங்கிற கட்சி. அதாவது 97 தொகுதிகளில் 87 தொகுதிகள் இந்த கட்சி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு இந்த கட்சி மேலே எவ்வளோ ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கலாம்.
இதில் இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சி 60 ஆண்டாக ஆட்சியில் நீடிக்குது. அதாவது 1965 ஆண்டு சிங்கப்பூருக்கு சுதந்திரம் கிடைத்தது. அதிலிருந்து இப்போ வரைக்கும் இந்த கட்சியுடைய ஆட்சி தான் வந்து நடக்குது. அடுத்தது, WTT யூத் ஸ்டார் கண்டெண்டர் 2025 போட்டி எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் பேங்காக். இப்போ பார்த்தீங்கன்னா WTT அப்படின்னா வேர்ல்டு டீம் டென்னிஸ் அப்படிங்கிறது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இது ஒரு டென்னிஸ் போட்டி அப்படிங்கிறது தெரியுது. இது தாய்லாந்துடைய தலைநகரான பேங்காக்கில் தான் நடந்துட்டு இருக்கு. இதில் இந்தியாவுடைய அபிநந்த் அப்புறம் அங்கூர் பட்டாச்சார்ஜி இவங்க 2 பேருமே இணைந்து தங்கம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அண்டர் 19 அதாவது 19 வயதுக்குட்பட்டவருக்கான ஆண்கள் இரட்டையர் பிரிவில் தான் இவங்க வந்து தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. இதே மாதிரி WTT ஸ்டார் கண்டெண்டர் போட்டி இது இந்த ஆண்டுடைய மார்ச் மாதம் நம்ம சென்னையில் நடைபெற்றது. ஓகே, அதனால் இதையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துடைய கடைசி வாரம் வந்து நடைபெற்றது. அடுத்தது, 2025 மேட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்ற வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் அரினா சபலன்கா. இந்த போட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெயினுடைய தலைநகரான மேட்ரிட்டில் தான் இப்போ நடைபெற்றது. இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது பெலாரஸ் நாட்டை சேர்ந்த அரினா சபலன்கா அப்படிங்கிறவங்க. இப்போது உலகத்துடைய நம்பர் 1 டென்னிஸ் வீரர் யார் டென்னிஸ் வீராங்கனை யார் அப்படின்னா அரினா சபலன்கா அப்படிங்கிற இவங்க தான். இந்த போட்டியில் 3வது முறையாக இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஏற்கனவே 2021 ஆண்டும் 2023 ஆண்டும் இவங்க தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கண்காணிப்பு மற்றும் உளவு பணிக்காக இந்தியாவின் முதல் ஆகாய கப்பலை உருவாக்கிய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் ADRDE. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பலூன் மாதிரி இருக்கிறது. இதில் வந்து ஒரு கருவியை அனுப்பி மேலே இருந்துட்டு கண்காணிப்பு பண்ண முடியும். அதற்காக தான் இந்த மாதிரி முதல் முறையாக நம்ம இந்தியாவிலேருந்து ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஓகே, இதை ADRDE அப்படிங்கிற நிறுவனம் தான் உருவாக்கியிருக்காங்க. இதோடைய விரிவாக்கம் ஏரியல் டெலிவரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது தான். இது எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துடைய ஆக்ரா நகரில் தான் இருக்குது இந்த நிறுவனம். இந்த புதுசாக இந்த கண்டுபிடிப்பு பண்ணியிருக்காங்கல்ல, இதோடைய பணி என்ன அப்படின்னா நம்ம பூமியை கண்காணிக்கிறோம், அதே மாதிரி உளவு பணிக்காகவும் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கண்காணிப்பு அதாவது இது பார்த்தீங்கன்னா இந்த பலூன் மாதிரி இருக்குல்ல, இது கண்காணிப்பு கருவியை வானத்தில் 17 கிலோமீட்டர் வரைக்கும் எடுத்து செல்கிற திறமை கொண்டது. இதை இப்போ வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. இந்த சோதனை நடத்தின அமைப்பு DRDO அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. தமிழில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அப்படிங்கிறது. இதை எங்கே சோதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்துடைய ஷியோபோர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, ஆசிய வளர்ச்சி வங்கியின் ஆளுநர்கள் குழுவின் 58வது ஆண்டு கூட்டம் தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மிலான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆசிய வளர்ச்சி வங்கி இருக்குல்ல, அதோடைய ஆளுநர் குழு இருக்குல்ல, அதோடைய 58வது ஆண்டு கூட்டம் வந்து நடைபெற்றது. இத்தாலியுடைய மிலான் நகரில் தான் நடைபெற்றது. இதில் நம்ம இந்தியா சார்பிலையும் கலந்து கொண்டாங்க. இந்திய குழுவிற்கு தலைமை தாங்கினது நம்ம மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஆசிய வளர்ச்சி வங்கி இதை பற்றி பார்த்தீங்கன்னா இதோடைய தலைமையகம் பிலிப்பைன்ஸ் நாட்டுடைய மணிலா நகரில் இருக்குது. அடுத்தது, எந்த நாட்டிலிருந்து இந்தியாவுக்காக ஹாக்காய் 360 தொழில்நுட்பம் வாங்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஹாக்காய் 360 அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை விற்பனை பண்ணுறதுக்கு அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா நம்ம நாட்டுடைய கண்காணிப்பு திறனை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். மெயினாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவுடைய கடல்சார் கண்காணிப்பு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா இது நம்மக்கிட்ட வந்து விற்கிறாங்க. அடுத்தது, அமெரிக்காவுடைய அதிபர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. என்னென்னா அமெரிக்காவுக்கு வெளியே தயாரிக்கப்படுற அனைத்து படங்களுக்கும் 100% வரி அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இப்போ ஹாலிவுட் அப்படிங்கிறது நமக்கு அமெரிக்காவில் தான் இருக்குது. அதனால் ஹாலிவுட் படங்கள் அப்படிங்கிறது அமெரிக்காவில் மட்டுமா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? கிடையாது, நிறைய நாடுகளுக்கு போய் அதை ஷூட்டிங்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% வந்து வரி போடுவோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக கை சுகாதார தினம், இது மே 5ஆம் தேதி. வேர்ல்டு ஹேண்ட் ஹைஜீன் டே அப்படிங்கிறது. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா ஹூ சேவ்ஸ் லைவ்ஸ் க்ளீன் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறது. இது நம்ம வந்து 2 விதமாக பொருள்படுத்தலாம். ஹூ சேவ் லைவ்ஸ் அப்படின்னா நம்ம உயிர்களை யார் பாதுகாப்பாங்க, நம்ம கைகளை வந்து கழுவுவோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தப்படுத்தலாம். அது நேரம் இவங்க வந்து தீம்லேயே இந்த ஹூ வந்து WHO அப்படின்னு கேபிட்டலில் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து
WHO அதாவது உலக சுகாதார அமைப்பு இருக்காங்களே அவங்க வந்து உயிர்களை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம பொருள்படுத்திக்கலாம். ஆனாலும் நம்ம இந்த தீமை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும், நமக்கு அந்த பொருள்லாம் அவ்வளோ டீப்பாக தேவை கிடையாது. இனி ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட நெல் ரகங்கள் எவை? இதற்கான ஆன்சர் பூசா டிஎஸ்டி ரைஸ் மற்றும் DRR தான் ரைஸ் 100 அல்லது கமலா அப்படிங்கிறது. அடுத்தது 1008 சமஸ்கிருத உரையாடல் அமர்வுகள் தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அடுத்தது 7வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி எங்கு தொடங்கியது? இதற்கான ஆன்சர் பாட்னா. அடுத்தது 2025 கலிங்கா சூப்பர் கோப்பை கால்பந்து போட்டி தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புவனேஸ்வரம். அடுத்தது லாரன்ஸ் வாங் எந்த நாட்டின் பிரதமர்? இதற்கான ஆன்சர் சிங்கப்பூர். இப்போ உங்களுக்கான கேள்வி, ரீசெண்டாக ஆண்டனி ஆல்பனேசி எந்த நாட்டுடைய பிரதமராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது WTT யூத் ஸ்டார் கண்டெண்டர் 2025 போட்டி எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் பேங்காக். நம்ம சென்னையில் நடைபெற்றது WTT ஸ்டார் கண்டெண்டர், ஆனால் இது பார்த்தீங்கன்னா யூத் ஸ்டார் கண்டெண்டர், இளைஞர்களுக்கானது. ஓகேவா? அடுத்தது 2025 மேட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்ற வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் அரினா சபலன்கா. அடுத்தது கண்காணிப்பு மற்றும் உளவு பணிக்காக இந்தியாவின் முதல் ஆகாய கப்பலை உருவாக்கிய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் ADRDE. அடுத்தது ஆசிய வளர்ச்சி வங்கியின் ஆளுநர்கள் குழுவின் 58வது ஆண்டு கூட்டம் தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மிலான். அடுத்தது எந்த நாட்டிலிருந்து இந்தியாவுக்காக ஹாக்கை 360 தொழில்நுட்பம் வாங்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.